ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் ஆர்பிஐ ஒரு புது ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. உங்களோட ஏடிஎம் கார்டை சேஞ்ச் பண்ணுங்க. இந்த ஏடிஎம் டிசம்பர் 31க்கு அப்புறம் வச்சிருக்க கூடாது. அதனால உங்க ஏடிஎம் எல்லாருமே சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதோட இனிமே பேங்க்ல கொடுக்குற புது ஏடிஎம் எல்லாமே இந்த மாதிரி புதுசான ஏடிஎம்மா தான் இருக்கும். இந்த ஏடிஎம் கார்டு நம்ம வாங்குறதுனால நமக்கு நிறையவே ப்ராப்ளம் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல வர வீடியோக்களோட அப்டேட்டை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கிற ஏடிஎம்ல இந்த மாதிரி மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப் இருக்கும். இந்த மேக்னெட்டிக் ஸ்ட்ரிப்ல நம்மளோட பேங்க் டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். இதை நம்ம ஏடிஎம்ல இன்சர்ட் பண்ணோடனே நம்ம பாஸ்வேர்ட் கேட்டு அதை வச்சு ஆக்சஸ் ஆகும். அதை நிறைய பேரால ஹேக் பண்ண முடிஞ்சது. அந்த ஏடிஎம் மிஷின்ல ஒரு சின்ன டிவைஸை கனெக்ட் பண்ணி நம்மளோட ஏடிஎம்ல இருக்கிற டீடைல்ஸ் எல்லாமே காப்பி பண்ணி புதுசா ஏடிஎம் ரெடி பண்ணி அவங்க நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் எடுக்க முடியும். அதனால அதுக்கப்புறம் புதுசா ஒரு ஏடிஎம் கொண்டு வந்தாங்க, சிப் வச்ச ஏடிஎம் அப்படின்ற மாதிரி. இந்த சிப் வச்ச ஏடிஎம்மோட யூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட டீடைல்ஸ் எல்லாமே அந்த சிப்ல இருந்து எடுக்கும், அதுல இருந்து காப்பி பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. புதுசா மாத்த சொல்ற ஏடிஎம்ல என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாத்த விடவும் ரொம்ப மோசமான ஏடிஎம் இதாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா வைஃபை மாதிரி இந்த சிம்பிளா கொடுத்துருப்பாங்க. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களால அமௌண்ட் டிரான்சாக்சன் ரொம்பவே ஈஸியா பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு நீங்க ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட கார்டை அந்த மிஷின்ல இன்சர்ட் பண்ணும் அல்லது ஸ்வைப் பண்ணும் ஒரு கடையில போயிட்டீங்க அப்படின்னா. ஆனா இந்த இதுல அப்படி பண்ண தேவையில்லை. இந்த ஏடிஎம் கார்டை நீங்க அந்த மிஷின் மேல டேப் பண்ணாலே போதும், உங்களால உங்களோட அமௌண்ட்டை பே பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, டேப் பண்றதா நல்ல விஷயம் தானே, நம்ம ரொம்பவே ஃபாஸ்டா பே பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாம ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம ஏடிஎம் கார்டை ஸ்வைப் பண்ணி நம்மளோட பாஸ்வேர்டை கொடுத்து அமௌண்ட் பே பண்ணுவோம். ஆனா இதுல எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2000 ரூபாய் வரைக்கும் பாஸ்வேர்டே இல்லாம பே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்க ஒரு கடையில போயிட்டு 2000 ரூபாய்க்குள்ள ஏதாவது வாங்குறீங்க அப்படின்னா உங்களோட ஏடிஎம் கார்டை அந்த மிஷின் மேல நீங்க உங்க கையால ஸ்டாப் பண்ணா மட்டுமே போதும், உங்களோட அமௌண்ட் கடைக்காரருக்கு பேரும். அதனால உங்களால ஃப்ரீயா நடந்து வந்துட முடியும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது ஒரு நல்ல ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி பேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இது என்ன பொறுத்தவரை ரொம்பவே மோசமான ஃபியூச்சர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா யாராவது ஒருத்தர் அந்த மிஷினை நம்ம கார்டு பக்கத்துல கொண்டு வந்தாலே அவங்களால நம்மளோட அக்கௌண்ட்ல இருந்து அமௌண்ட்டை எடுக்க முடியும். 2000 ரூபாய்க்குள்ள அவங்களால ஈஸியாவே அமௌண்ட்டை எடுக்க முடியும். ரொம்பவே கூட்டமான இடத்துல யாரு நம்ம பக்கத்துல நிக்கிறாங்க, யாரு நம்ம பாக்கெட் பக்கத்துல எதுவும் கொண்டு வராங்களா அப்படின்றத நம்ம பார்த்துக்கவே முடியாது. அது மட்டும் இல்லாம 4 சென்டிமீட்டர் வரைக்கும் பக்கத்துல கொண்டு போனாதான் ஒர்க் ஆகும். இது ஒரு நல்ல ஃபீச்சர். அதனால பக்கத்துல யாராலும் வர முடியாது அப்படின்ற மாதிரி பேங்க் தரப்புல இருந்து சொல்றாங்க. 4 சென்டிமீட்டர் அப்படின்றது ரொம்பவே அதிகம். ஏன்னா யாராவது உங்க பக்கத்துல நிக்கிறவங்க சிம்பிளா அந்த மிஷினை உங்க பாக்கெட் பக்கத்துல வச்சாங்க அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரிய போறது இல்ல. ஆனா அதுல இருந்து 2000 ரூபாயை ஈஸியா எடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா மத்தவங்களால இதுக்கு முன்னாடி வரைக்கும் அமௌண்ட் எடுக்க முடியாது. இப்ப ஒரு பக்கத்துல இருக்க கடையில போனாலே போதும், டேப் பண்ணி 2000 ரூபாய்க்கு அந்த கார்டுல இருந்து ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். கூடவே நம்ம அந்த ஆளை ட்ரேஸ் பண்ணும் அப்படின்னு நினைச்சாலும் எந்த கடையில போய் வாங்கியிருக்காங்க அப்படின்றதான் பார்க்க முடியுமே தவிர யாரு யூஸ் பண்ணாங்க அப்படின்றத பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணி நமக்கு போன அமௌண்ட்டை வாங்குறது அப்படின்றது ரொம்பவே பெரிய ப்ராசஸா இருக்கும். அப்படி பார்க்கும்போது இது எனக்கு ரொம்பவே மோசமான ஃபீச்சர் அப்படின்னு சொன்னது. இதுக்கு பேங்க் தரப்புல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களோட கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க உடனே கஸ்டமர் கேர் கால் பண்ணி உங்களோட கார்டை பிளாக் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கார்டு தொலைஞ்சிருச்சு அப்படின்றத கண்டுபிடிச்சி நம்ம கார்டை பிளாக் பண்றதுக்கு முன்னாடியே பக்கத்துல இருக்கிற கடையில போயிட்டு அந்த கார்டை யூஸ் பண்ணி என்னெல்லாம் வாங்க முடியுமோ வாங்குறதுக்கு அந்த திருடனுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்மளோட பாஸ்வேர்ட் நம்ம கையில இருந்தது, அதனால அந்த பின்னை நம்ம கொடுக்காம எதுவுமே வாங்க முடியாது அப்படி இருந்தது. ஆனா இதுல ஒரு டேப் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஆக்குறேன் அப்படின்ற பேர்ல செக்யூரிட்டியை இன்னமும் குறைச்சிட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ உள்ள திருடர்கள் எல்லாமே ரொம்பவே டெக்னாலஜியை நல்லா தெரிஞ்சு வச்சு டெக்னாலஜியை எப்படி யூஸ் பண்ணா திருட முடியும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு திருடர்களா இருக்காங்க. அதனால நாமளும் இன்னமும் அப்டேட்டட் தான் ஆகணுமே தவிர இந்த மாதிரி புது ஃபீச்சர்ஸை கொண்டு வரேன் அப்படின்ற பேர்ல இன்னமும் நம்மளோட செக்யூரிட்டியை இழந்துடக்கூடாது அப்படின்றது என்னோட கருத்து. அதனால இந்த மாதிரி புதுசான கார்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா கார்டு வாங்கணும் அப்படின்றது ரூல்ஸ் கிடையாது. இந்த கார்டே ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணுங்க. அப்படி செக் பண்ணிட்டு இந்த கார்டு ஒர்க் ஆகுது, நீங்க உங்களுக்கு இந்த ஃபியூச்சர்னால பாதிப்பு வரக்கூடாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கார்டை மாத்தாம இருக்கிறது ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அதனால இருக்கிற கார்டை நம்ம வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கலாம். டெக்னாலஜி இஷ்யூஸ் பத்தி உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த வீடியோவை நம்ம நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க. ஏன்னா கார்டை மாத்துறதுக்கு முன்னாடியே எல்லாருமே இதை தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும்.
தெரிஞ்சாதான் அவங்களும் கொஞ்சம் சேஃப்டியா இருப்பாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்களாவது எடுத்து சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணுங்க. பிடிக்கல அப்படின்னாலும் என்ன பிடிக்கல அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனல் பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.